ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததோட ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பண்ண தையல் மிஷினை ஸ்டிச் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தையல் மிஷினையுமே ஃபிட் பண்ணியாச்சு. மிஷினில் வந்து இந்த 3 பொருளையும் தான் மாற்றிருந்தாங்க. இந்த லோகோ சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, இது ரொம்ப துரு பிடிச்சிருந்துச்சு. அதையுமே சூப்பராகவே க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டைம் கூட நூல் கட் ஆகலை, சூப்பராகவே ஸ்டிச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்கூல் திங்ஸை ஓப்பன் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணும்போது என் சின்ன பொண்ணு வந்து நோட்டும் பேனா வேணும்னு சொல்லிட்டான். அதை கொடுத்தாதான் நம்மளை அடுத்த வேலை பார்க்க விடுவா. அதனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்து கொடுத்தாச்சு. அவ வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலாம். அதே மாதிரி கிரீன் கலர் பேனா கொடுத்தனால சேம் டு சேம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ ஸ்கூலுக்காக நம்ம என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தோம். ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு சார்ட் ஓயாமல் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு 4 கலரில் 5 சார்ட்டாக 20 சார்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சு. அடுத்து ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் இங்க் பாட்டில், அதே மாதிரி ஸ்டேப்லர் பின்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நோட் புக்ஸ் நிறையா வாங்கியாச்சு. ஒரு 20-25 நோட் புக்ஸ் வாங்கினோம். அடுத்து வந்து கிரையான்ஸ் பேனா எல்லாமே பாக்ஸாகவே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் சின்ன சைஸ் நோட் புக்ஸில் வந்து ரோல்டு அன்ரோல்டு அதே மாதிரி 4 லைன் 2 லைன்ஸ் நோட் எல்லாம் வாங்கியாச்சு. அதே மாதிரி லாங் சைஸ் நோட்லையுமே ரோல்டு அன்ரோல்டு நோட்டுமே வாங்கியாச்சு. நம்ம எவ்வளோதான் ஸ்கூலுக்கு தேவையானதை பார்த்து வாங்கி வச்சாலுமே பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க, நம்ம வாங்காததை தான் வேணும்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்றாவே வாங்கி வச்சிரும் தான் வாங்கி வச்சாச்சு எல்லா பொருளையுமே. அடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பேர்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ், இதே மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சார்ட்டையுமே ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். அதையுமே நம்ம ரோல் பண்ணி வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் போது ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துடலான்னு. அடுத்து நோட் புக்கு போடுற இந்த ப்ரௌன் ஷீட்டுமே வாங்கியாச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கொடுத்த புக்கு நோட் எல்லாத்துக்குமே இந்த ப்ரௌன் ஷீட் எல்லாம் போட்டுட்டாங்க. இது வந்து எதுக்காக வாங்கியிருந்தோம்னா, இனிமேல் இந்த நோட் புக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. அடுத்து A4 சீட்டுமே இந்த மாதிரி மொத்தமாகவே வாங்கியாச்சு, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு. அதோட லாங் சைஸ் ஸ்கேலு, ஸ்மால் சைஸ் ஸ்கேலு, பென்சிலு, எரேசரு, அடுத்து ப்ராஜெக்ட்டுக்கு ஒட்ட தேவைப்படும் சொல்லிட்டு அந்த கம், சாஃப்ட்னரு, அதே மாதிரி பென்சில் ஸ்கெட்சு, அடுத்து ரோல்டு அண்டு அன்ரோல்டு பேப்பருமே இந்த மாதிரி ஃபைலாகவே வாங்கியாச்சு. அவ்வளோதான். இதுதான் நாங்கள் அன்னைக்கு ஸ்கூலுக்காக வாங்கின திங்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவைப்படுறத நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அவங்க கேட்கும்போது அப்பப்போ நம்ம எடுத்து கொடுத்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி மொத்தமாகவே வாங்கியாச்சு. இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.